திருகு மற்றும் இணைப்பு. நீண்ட ஆயுளுக்கும் அதிக வலிமைக்கும் கிரீன் பேனல் எம்டிஎஃப் போர்டுகளுக்கு ஆணி அடிப்பதை விட ஸ்க்ரூவிங் பொருத்தமானது. 12 மில்லிமீட்டருக்கு குறைவான தடிமன் கொண்ட கிரீன் பேனல் பலகைகளில் ஸ்க்ரூவை பயன்படுத்த வேண்டாம். ஸ்க்ரூவிற்கு சில வழிமுறைகள் உள்ளன. பைலட் துளையின் தடிமன் ஸ்க்ரூ தடிமனை விட ஒரு அளவீடு குறைவாகவும் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்தை அதிகமாகவும் வைக்கவும். ஸ்க்ரூவிங் செய்யும் போது அட்டை காகித தலை மேற்பரப்பில் ஸ்க்ரூ பார்க்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்காக மேற்பரப்பில் ஒரு கவுண்டர் ஷாங்க் துளைக்கு சமமான தடிமனுக்கு ஸ்க்ரூ தலையில் துளையிடுங்கள். ஸ்க்ரூவை அதிகமாக இருக்க வேண்டாம் மற்றும் துளையின் அளவை சரியாக வைத்திடுங்கள். இதனால் ஸ்க்ரூ தளர்வாகாது. மேற்பரப்பு பினிஷிங்காக ஸ்க்ரூவை மூலையில் குறைந்தது 37 மில்லிமீட்டர் தொலைவில் வைக்கவும். இணையான ஷாங்குடன் முழு ஸ்க்ரூவை பயன்படுத்தவும். ஒரு ஸ்க்ரூவின் பிடியானது அதன் அகலத்தை விட அதன் நீளம் காரணமாகவே வலுவானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்க்ரூவை அகற்றி மீண்டும் நிறுவ எப்போதும் பிளாஸ்டிக் ஸ்லீவ்ஸ் அல்லது உலோக சுருகிகளை பயன்படுத்த வேண்டும். அவற்றின் நீளம் மற்றும் அகலத்திற்கேற்ப துளைகளில் வைக்கப்பட வேண்டும் மற்றும் பசை கொண்டு சரி செய்யப்பட வேண்டும். கிரீன் பேனல் எம்டிஎஃப் போர்டு அனைத்து வகையான வேலைப்பாடுகள் செய்வதற்கு ஏற்றது. இது மரச்சாமான்களை இணைக்க பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான மரச்சாமான்களையும் நன்றாக இணைக்க முடியும். 3 வகையான ஜாயின்ட்ரி உள்ளன: நாக் டவுன், கன்சீல்ட் மற்றும் பிளாக் ஃபிட்டட். கிரீன் பேனல் எம்டிஎஃப் போர்டுகளின் விளிம்புகளில் ஆணிகளை பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக ஸ்க்ரூவை பயன்படுத்தவும். ஜாயிண்டிங், துணி ஒட்டுதல் மற்றும் அலங்கார ட்ரிம்களுக்கு மட்டுமே ஆணிகளை பயன்படுத்தவும். ஸ்க்ரூ போடுவதற்கு சில சிறப்பு வழிமுறைகள் உள்ளன. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஸ்க்ரூ ஷாங்க் விட்டம் 1.4 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஸ்க்ரூ போடும்போது மூலைகளில் இருந்து குறைந்தபட்சம் 25 மில்லிமீட்டர் தூரத்தை வைத்திடுங்கள் மற்றும் ஸ்க்ரூவுக்கு இடையே உள்ள பரஸ்பர தூரம் குறைந்தது 150 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். எப்போதும் ஸ்க்ரூவை நேராக மேற்பரப்பில் திருகுங்கள். முழு ஸ்க்ரூவை பயன்படுத்தவும் மற்றும் ஸ்க்ரூ நீளம் குறைந்தது 3/4 அளவுக்கு ஆழம் இருக்க வேண்டும். கிரீன் பேனல் எம்டிஎஃப் போர்டுகளை மோல்டிங்குடன் இணைக்க பவர் நெயிலிங்கை பயன்படுத்தலாம். மெல்லிய ஊசிகள் போன்ற சிறிய தலைகள் கொண்ட ஆணிகள் சிறந்தது. கிரீன் பேனல் எம்டிஎஃப் பலகைகளின் விளிம்புகள் பிளைவுடன் ஒப்பிடுகையில் கூர்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இயந்திரம் மூலம் வேலைப்பாடு செய்யும் முன் குறைந்தபட்ச கிரைண்டிங் மற்றும் சாண்டிங் செய்ய வேண்டும். பலகையின் விளிம்பு மேற்பரப்பை சரியாக பொருத்திய பின்னரே வைக்க வேண்டும் மற்றும் அனைத்து நீண்ட விளிம்புகளையும் சீல் அல்லது வளைக்க வேண்டும். பலகை ஈரப்பதத்தை பிடிக்காதபடி விளிம்புகளை மூடுவதற்கு தடிமனான சீலண்டை பயன்படுத்துங்கள். இந்த சீலண்டுகளில் ஏதேனும் ஒன்றை நாம் பூச்சுக்கு பயன்படுத்தலாம். சிந்தட்டிக் ஹுட் பிரைமர், சிந்தட்டிக் எனாமல் பெயிண்ட் அல்லது வார்னிஷ், எபாக்சி ரேசின், பாலியூத்திரின் ரேசின், நைட்ரோ செல்லுலோஸ் ரேக்கர் இவை மூலைகளை அழகாக காட்டுவதுடன் ஈரப்பதத்தையும் தக்கவைக்காது. கிரீன் பேனல் எம்டிஎஃப் போர்டின் விளிம்புகளை வளைத்தும் மூடலாம். இதற்காக வினைல் உற்பத்தியாளரிடமிருந்து எட்ஜ் பினிஷிங்கிற்கு பொருத்தமான எட்ஜ் வளைவு பெறுங்கள். எட்ஜ் வளைவு செய்வதற்கு பல வழிகள் உள்ளன. அவை பிவிசி எட்ஜ் வளைவு, வினைல் ஸ்ட்ரிப், வுட் பிளெண்டிங் போன்றவை. சிறிய வேலைகளுக்கு கான்டாக்ட் அடசிவ் கையால் பயன்படுத்தலாம். ஆனால் அதிக வேலை இருந்தால் விளிம்பு வளைக்கும் இயந்திரம் மற்றும் சூடான உருகும் பசையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் விளிம்புகளை வளைக்கிறீர்கள் என்றால் பல கடினமான அல்லது கூர்மையான விளிம்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரும்பாலான விளிம்பு வளைவு அல்லது லிப்பிங் வேலை முடிந்ததும் செய்யப்படுகிறது. ஆனால் தேவைப்பட்டால் அதற்கு முன்பும் லிப்பிங் செய்யலாம். அத்தகைய சூழ்நிலையில் முதலில் பசையை சரியாக உலர அனுமதிக்கவும். இல்லையென்றால் மேற்பரப்பு முடிந்த பிறகு ஜாயிண்ட் கோடுகள் தெரியும். மேற்பரப்பை முடித்த பிறகு எட்ஜ் பினிஷிங் செய்ய வேண்டும். பின்னர் சற்றே பெரிய அளவிலான லிப்பிங்கை பயன்படுத்தவும் மற்றும் ஃப்ளஷ் ஜாயிண்ட்களுக்கு கைகளால் அல்லது ட்ரம் ஸ்டாண்டர்ட் கொண்டு சாண்டிங் செய்யலாம்.